ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ThilakTech. இந்த வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து புதுசாக ரிலீஸ் ஆகியிருக்க அப்டேட்டுக்கு அப்புறமா வந்து டிபியை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாத ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்த அப்டேட்டில் வந்து நம்மளுடைய டிபி, அதாவது நம்ம போட்டிருக்க டிபியை நம்மளை ஃப்ரெண்ட்ஸால் வந்து இல்லாட்டி உங்கள் கண்டெக்டில் உள்ளவங்கள்ட்ட மொபைலோட வாட்ஸ்அப்பில் டிபியை வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்க முடியலை. அந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது முன்ன வந்து வாட்ஸ்அப்பில் டிபியை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம் இல்லாட்டி சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வாட்ஸ்அப்லேயே கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகலை. ஸோ எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட்டாக வாட்ஸ்அப்பை வந்து அப்டேட் பண்ண எல்லாருமே வந்து இந்த இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அதாவது டிபியை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறப்ப திஸ் ஆப் டசன்ட் அலோ ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மெசேஜ் ஒன்று கீழே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ டிபியை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் நம்ம ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்மளால் வாட்ஸ்அப்பில் டிபியை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். ஸோ என்ன ட்ரிக் அப்படின்னா, நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கண்டெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் எந்த ப்ரொஃபைலில், அதாவது யாரோட கண்டெக்டை டிபியை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க விரும்புகிறீங்களோ அந்த டிபி மேலே வந்து நீங்கள் ஒரு கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி குட்டியாக ஒரு விண்டோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி போப்அப் ஆகும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு உங்களால் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி க்ரோப் பண்ண முடியும். அதாவது இந்த டிபி இருக்க இடத்த மட்டும் க்ரோப் பண்ணிவிட்டு உங்களால் அந்த டிபியை வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கவும் முடியும். ஸோ இப்படித்தான் வாட்ஸ்அப்பில் ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம டிபி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாத ப்ராப்ளமை சால்வ் பண்ணி டிபி வந்து எடுக்கிறது. ஸோ இந்த ட்ரிக் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.